சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் வந்து ஐயோ ரிங்கு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏண்டா அந்த ஒரு ரிங்கை கூட உன்னால பொறுப்பா வச்சுக்க முடியாதா? ஏண்டா மனோஜ் இப்படி என்ன உயிரை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்து இங்க பாருடா, நீ எங்க எங்க போனன்றத விஷயத்த என்கிட்ட சொல்லன்றாங்க. முதல்ல அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்புறம் ரவியோட ரூமுக்கு போனேன், அப்புறம் கிச்சனுக்கு போனேன், மாடிக்கு போனேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. மொத்தத்துல வீடு முழுக்க போயிட்டு வந்திருக்க. சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லுடான்னு சொல்லிட்டு இப்ப முத்து வந்து பொறுமையே கேட்க உடனே விஜயா, ஏங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, இப்படிப்பட்ட நேரத்துல இவன் பாருங்களேன் எப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஜயா கோவப்பட உடனே அண்ணாமலை சொல்றாங்க, விஜயா கொஞ்சம் பொறு, முத்துவுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்திருக்கு, அதனால தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கான், கொஞ்சம் பொறுமையா இரு விஜயான்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. அண்ணாமலை சொன்னதும் விஜயாவும் அமைதியா இருக்காங்க. இப்ப மனோஜ் கிட்ட முத்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நைட்டு என்ன பண்ணேன்னு சொல்றாங்க. நைட்டு வரைக்கும் ரிங்க வச்சுட்டு இருந்தேன்டா பத்திரமா, காலையில வரைக்குமே ரிங்கு பத்திரமா வச்சுட்டு இருந்தேன். சரி, இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? காலையில இருந்து என்ன பண்ணன்றத என்கிட்ட அப்படியே சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ உடனே மனோஜ் வந்து சொல்றாங்க, நான் தூங்கி எந்திரிச்சதும் குளிக்க போனேன், குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருந்தேன், ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சரி ரிங் இவ்வளோ சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு ரிங்கை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ உடனே ஃபோன் வந்தது. ஃபோன் பேசிட்டு ரிங்கை வந்து பேக்கெட்ல போட்டேன்னா அப்ப அங்கதானடா இருக்கும்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே ரிங்கை பார்த்தா அந்த பேக்கெட்குள்ளதான் இருக்கு, கோட்டோட பேக்கெட்குள்ள. இதை பார்த்தது எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாகுது. ஏண்டா பாக்கெட்குள்ளேயே போட்டுட்டு வீடை ரெண்டாக்கிட்டேடான்னு சொல்லிட்டு முத்து வந்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி வந்து பிரில்லியன் முத்து, நீங்க சூப்பரா செமையா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஸ்வேதாவும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, ஹரிணியும் வராங்க. ஹரிணியை பார்த்ததும் வாமா, உன் முகத்தை பார்க்கும் போதே பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு, பார்க்க அவ்வளவு அழகா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சரி, ஐயரும் வந்துட்டாங்க, நல்ல நேரம் வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு, அப்படின்னா என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வக்கீல் வந்து கால் பண்றாங்க. முத்து ரூமுக்குள்ள போயிட்டு மேடம் கேக்குதா, மேடம் மேடம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா கிருஷ்ணா வந்து பேசுறதே கிடையாது. சரி, ஏதோ ஒரு வேலை இருப்பாங்க போல, அதனாலதான் அவங்க பேசல, நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு முத்து வந்து முடிவு பண்ணிடுறாங்க. மீனா கேக்குறாங்க, என்னங்க லாயர் என்னங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, அவங்க கால் பண்ணாங்க, நானும் திரும்ப கால் பண்ணேன், நாங்க ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லை. சரி, எங்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட் ஆயிட்டேன் மீனான்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே விஜயா வந்து மீனா அவங்க எல்லாருக்கும் போயிட்டு வெல்கம் ட்ரிங்க் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி ரவி கிட்ட, இங்க பத்தியா அமெரிக்கா சம்பந்தனதும் ஆன்டி கூட இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கிறத பார்க்க எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என் பொண்ணு இங்க வந்து வாழ போறத நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு பயங்கரமா பெருமையா வந்து பாத்தீங்கன்னா அரிணியோட வீட்டுல இருக்கவங்க பேசுறாங்க. இது கேட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி, நிச்சயதார்த்தம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிலங்கள்லாம் வச்சு மாறி மாறி ரிங்கெல்லாம் போட்டு போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அப்ப மனோஜ் வந்து அரிணி, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தனியா போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து இருக்காங்க. இப்போ அரிணி வந்து சொல்றாங்க, இன்னும் 3 நாள் மட்டும்தான் இங்க இருப்போம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வரைக்கும் நம்ம அப்பப்ப மீட் பண்ணலாம், கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. விஜய் வந்து இன்விடேஷன் அடிக்க போறோம், அது யார் யாருக்கு கொடுக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அண்ணாமலை வராங்க. விஜயா, நிச்சயதார்த்தம் நடத்தியாச்சு, கல்யாணம் விவாகரத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ண முடியும், விவாகரத்துக்கு என்ன கோர்ட்ல சொன்னாங்க, அந்த பேப்பர் வந்தாதான் அடுத்த கட்ட வேலையா கல்யாண விஷயத்த பத்தி பேச முடியும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே விஜய் வந்து, என்னங்க இந்த வாரத்துல ஒரு நாள் கோர்ட்ல வர சொன்னாங்க, நானும் போயிட்டு வந்தேன், கிட்டத்தட்ட டைவர்ஸ் கிடைச்ச மாதிரி தான்றாங்க. அது என்ன கிட்டத்தட்ட, எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. கிடைச்சிடுங்க, நம்பிக்கையை தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருந்ததும் உடனே மீனா வந்து, அதனால தான் நிச்சயதார்த்த ஏற்பாடு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது தெரிஞ்சு கூட ரோகிணி எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கா, அப்படின்னா நிச்சயதார்த்தம் வந்து நிறுத்திருப்பாளே, அப்ப விவாகரத்து கிடைச்சிரும்ன்றது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு மீனாவும் அதுக்கேற்ற மாதிரி பேசினதும் உடனே அண்ணாமலை வந்து, சரி ஏதோ ஒன்று நல்லது நடந்தா சரி, முதல்ல ஜோசியரை பார்த்து நல்ல நாளா முகூர்த்த நாள் குறிச்சிடுங்க
வச்சிடலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஸ்ருதி, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கூட நல்ல புடவை எடுத்து கொடுப்பேன். மனோஜுக்கு அவசர அவசரமா கோவில்ல சிம்பிளா கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா இந்த கல்யாணத்தை அப்படி பண்ணக்கூடாது, நல்லா கிராண்டா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா ஸ்ருதி சொல்றாங்க, அப்ப மீனாவுடைய அம்மா தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்களே, ஏன் அவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்றாங்க. எதுக்கு? அவங்கள முதல்ல நான் பத்திரிக்கை வச்சு கூப்பிடவே மாட்டேன், அவங்களுக்கெல்லாம் நான் ஏன் எடுத்து கொடுக்கணும்ன்றாங்க. உடனே மீனா அத்தை, நீங்க எடுத்து கொடுப்பீங்கனால ஒரு அவசியமும் கிடையாது. நாங்க யார் கொடுக்கறதையும் எதிர்பார்த்துட்டு ஒண்ணும் இருக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்ட்டி, அப்படின்னா நீங்களும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எடுத்து கொடுக்காதீங்க. மீனாவுடைய அம்மாவை எப்படி நடத்துறீங்களோ அந்த மாதிரி என்னுடைய அம்மா அப்பாவை நடத்தினா எனக்கு சந்தோஷம்தான். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டு எதுவுமே விஜயா எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காங்க. இப்ப ரவி பாத்தீங்கன்னா மனோஜ பாக்குறாங்க. மனோஜ் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. டே, என்னடா நடக்குதுங்க? இல்ல, நான் ஹரிணி கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன்டான்னு சொல்றாங்க. என்ன, அந்த பீஸா பர்கர் கதை மாதிரியான்னு சொல்லிட்டு மாறி மாறி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஏகப்பட்ட வேலை இருக்கு, மனோஜோட கல்யாணம் இப்படின்றதுக்குள்ள வந்துடும், அதனால எல்லாம் ஏற்பாடும் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து போறாங்க. உடனே முத்து மீனா கிட்ட, என் அம்மா இப்படி பேசுறதே நினைச்சல, நீ ஃபீல் பண்ணாத மீனா. ஏங்க, நான் எதுக்காகங்க ஃபீல் பண்ண போறேன்? அத்தை எப்படின்றது எனக்கு தெரியாதா? விடுங்கங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்மளுடைய ரேகாவையும் சத்யாவையும் காட்டுறாங்க. ரேகா சத்யாவுக்கு கால் பண்ணி, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ், உன்னுடைய அக்கா மாமாவுக்கு கூட தெரியும், அப்படி இருந்தும் நம்ம 2 பேரும் எங்கேயுமே ஷாப்பிங் போனதே கிடையாது, ஒரு ஜூஸ் கடைக்கு கூட கூட்டிட்டு போனதில்ல, நீ என்ன கூட்டிட்டு போறியா சத்யான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு என்ன ரேகா, தாராளமா கூட்டிட்டு போகலாம், வா போகலான்னு சொல்லிட்டு இப்ப சத்யா ரேகா 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா ஸ்கூட்டில பேசிக்கிட்டே ஒரு ஜூஸ் கடைக்கு போறாங்க. அதே இடத்துலதான் நம்ம சிந்தாமணி இருக்காங்க. சிந்தாமணி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சத்யா ரேகாவை பாக்குறது கிடையாது. சிந்தாமணி பாட்டுக்கு இந்த பக்கம் வராங்க. அப்ப சத்யாவோட வண்டியில ரேகா ஏறத பார்த்துட்டு சிந்தாமணிக்கா பயங்கரமா ஷாக் ஆகுது. டே, நிறுத்துடா, அந்த பையன் மீனாவோட தம்பி தானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாக்கா, மீனாவோட தம்பி மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவனுக்கு என்னடா இங்க வேலை? என்னுடைய பொண்ணு கூட இவன் சுத்திட்டு இருக்கான், அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சிந்தாமணிக்கா பயங்கர கோவம் வருது. நம்ம பொண்ணு போயும் போயும் ஒரு பிச்சைக்கார குடும்பத்தோட பையன் கூட சுத்திட்டு இருக்காளே சொல்லிட்டு பயங்கரமா கோவம் வருது. இப்ப நம்ம சத்யா எப்படி எல்லாம் ரேகா கேட்டாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு, சரி ரேகா, நான் கிளம்பட்டுமா, வேலை இருக்குன்றாங்க. சரி சத்யா, இன்னைக்கு ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன், நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறமா முதல் முறையா நம்ம சுத்திட்டு இருக்கோம், எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரேகா சொல்றாங்க. ரேகா சொன்னதை கேட்டு ரொம்பவே சத்யாவும் சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது கரெக்டா சிந்தாமணி வந்துடுறாங்க. ஏன்னா சத்யாவுக்கு விஷயம் தெரியாது, சிந்தாமணி தான் ரேகாவோட அம்மான்ற விஷயம் தெரியாது. அதுக்கு முன்னாடி சத்யா கிளம்பி போயிடுறாங்க. அம்மா நீங்களான்னு சொல்லிட்டு ரேகா ஷாக் ஆகுறாங்க. என்ன ரேகா, உனக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஓவரா செல்லம் கொடுத்தா நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. யார் அந்த பையன்? அந்த பையன் கூட அவ்வளோ க்ளோஸா நெருங்கி பழகி உட்கார்ந்துட்டு வர, என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ரேகா மா, நீ ஏமா எல்லாமே தப்பான கண்ணோட்டத்துல பாத்துட்டு இருக்க? சத்யா அப்பாவோட ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு, அவரு கூட நான் வேலை விஷயமா வெளியில போயிட்டு வர, இந்த கேள்வியை அப்பாவே கேட்டது கிடையாது, நீ எதுக்காகமா கேக்குறேன்றாங்க. அவன் எதிரி குடும்பத்தோடவன், அவன் கூட உனக்கு என்னடி பேச்சுன்றாங்க. என்னமா சொல்ற, எதிரியா? ஆமா, எலெக்ஷன்ல நின்று நான் தோத்து போனேன்ல, அந்த பிச்சைக்காரி மீனா அவனுடைய தம்பி தான் இது, தெரிஞ்சும் நீ எதுக்காக அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்றாங்க. மா, என்னமா பேசிட்டு இருக்க? அப்பாவோட வேலையில அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, அப்பா இப்படி மனசு மாறி இருக்காருன்னா அதுக்கு காரணமே சத்யா தான், சத்யா ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன, உன் அப்பா இப்படி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காரா? உன் அப்பா கிட்ட சொல்லி வை, நீ என்னுடைய பொண்ணு, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன், உனக்காக நான் என்னனாலும் செய்வேன், அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், நான் யார கை காட்டணும் அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இதுக்கு மேலேயும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன், உனக்கு நல்ல இடத்துல பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி நான் வைக்க போறேன்றாங்க. மா, சாதிக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டதா இருக்கு, இப்பவே எனக்கு எதுக்காக கல்யாணம்? எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டான்றாங்க. இங்க பாரு ரேகா, நீ அமைதியா இரு,
இப்ப அந்த பையன் கூட சுத்திட்டு இருக்க. நாளைக்கு வந்து அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி கேட்டா என்னாலலாம் அது தாங்க முடியாது. உன் அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எது வரைக்கும் அமைதியா இருப்பேனோ அது வரைக்கும் மட்டும்தான் அமைதியா இருப்பேன். தேவையில்லாம என்கிட்ட விளையாடுனா அவ்வளவுதான் ரேகா, நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இப்ப ரேகாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே ரேகா குழப்பத்துல இருக்காங்க. அம்மாவுக்கு நான் சத்யா கூட சுத்துற விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. அதுக்குள்ளவே நம்ம சத்யாவை கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப ரேகா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சத்யாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்றாங்க. என்னாச்சு ரேகா, இப்பதானே மீட் பண்ணோம், அதுக்குள்ளவே திரும்ப என்கிட்ட பேசணும்னு சொல்றேன், என்ன விஷயம்ன்றாங்க. உடனே உன்னை மீட் பண்ணி ஆகணும், நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம சத்யாவும் வராங்க. என்னாச்சு ரேகா சொல்லுனதும் சத்யாவை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. உடனே சத்யா கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இல்ல, நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சா என்ன, சந்தோஷம்தான். மறுபடி பொண்ணு கேட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாங்க. அது நடக்காத விஷயம் சத்யா. என் அப்பானா கூட நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஆனா என் அம்மா அப்படி கிடையாது. அவங்க பண வெறி பிடிச்சவங்க. எங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு யாரு ஈக்குவலா இருக்காங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணி உனக்கு விப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட மிரட்டிட்டு போனாங்க. அப்படி ஒரு வேலை நடக்கலன்னா உன்னை கொன்னு போட கூட நான் தயாரா இருப்பேன்னு சொல்லிட்டு என் அம்மா மிரட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு சத்யா. உன்னை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீ இல்லனா எனக்கு லைஃபே கிடையாது சத்யா. எப்படியாவது தயவு செஞ்சு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க. சரி, நடந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லலாம். மாமா என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். கண்டிப்பா என்னுடைய மாமா நல்ல விஷயமா தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்றாங்க. இது கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரேகாவும் ஒத்துக்கிறாங்க. இப்ப சத்யா முத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. முத்துவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுமே என்னமா ரேகா, உன் வீட்டுல தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாம், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்லிட்டு ரேகா ஒரு பக்கம் வருத்தப்பட உடனே முத்து சொல்றாங்க. சரிம்மா, உன் அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். முதல்ல அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் கல்யாண விஷயத்த பத்தி அப்புறம் யோசிக்கலாம். பேசாமையே அந்த ஒரு முடிவு நம்ம எடுக்க கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே ரேகா யோசிக்கிறாங்க. ஒருவேளை என் அம்மா சிந்தாமணின்ற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா சத்யாவும் சரி முத்து அண்ணாவும் சரி எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் அவ்வளவு பரம எதிரி மாதிரி இருக்காங்க. சோ இந்த விஷயத்த எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ரேகா தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து கேள்வி கேட்க கேட்க ரேகாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சைலண்டாவே இருக்காங்க. ஒருவேளை முத்துவுக்கும் சத்யாவுக்கும் ரேகா சிந்தாமணியோட பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சா முத்துவும் சத்யாவும் என்ன முடிவு எடுக்க போறாங்க? சிந்தாமணி எதிர்த்து ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் முத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதை எப்படி சிந்தாமணி வந்து ஏத்துக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.